நடக்கிறதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது, நீங்கள் எதுவுமே பேசாதீங்கன்னு சொன்னேன். நானும் உன் பேச்சு கேட்டுட்டு எதுவுமே பேசலை. ஆனால் மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு அதை யாருக்கிட்டையும் சொல்லாமல் உங்கள் அப்பா ஃபோட்டோக்கு முன்னாடி நீ அழுதுருக்க. ஏன்? இது எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் கண்டுக்காமல் வேடிக்கை பார்க்க முடியுமா? சொல்லு, முடியுமா? சரி, என்னாச்சு சொல்லு. கேட்குறேன்லம்மா, சொல்லு. அதான் சொன்னனே, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. இப்ப சொல்ல முடியாது. எதையும் கேட்காதீங்க ப்ளீஸ். கேட்கவும் விட மாட்டேங்கிறா, இவளும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா. என்னதான் காரணமாக இருக்கும்? ஒருவேளை மாலதி தான் காரணமாக இருப்பாளா, இல்லைன்னா வேற எதாவது காரணமாக இருக்குமா? தெரியலையே. சரி, நீ ஏன் சொல்கிற வரைக்கும் நானா எதுவும் கேட்க மாட்டேன். ஓகேவா? ம், சரி, போலாமா? வா. அதை நீங்கள் இதை பற்றி யோசிக்காதீங்க, அப்புறம் உங்கள் உடம்பு தான் ப்ராப்ளம் ஆகிடும். சரிங்களா? சந்தோஷ், நான் காரில் இருக்கேன். நீங்கள் கவலைப்படாதீங்க, பாரதியை நான் பார்த்துக்கிறேன். சரிங்களா? மாப்பிள்ள, அவளா சொன்னா உண்டு, நீங்க எதுவும் கேட்டுக்க வேண்டாம். இல்லை இல்லை இல்லை, நானும் எதுவும் கேட்க மாட்டேன். ரெண்டாவது கேட்டாலும் சொல்ல மாட்டா. அவளுக்கு என்ன தோணுதோ அதை தான் அவள் பண்ணுறா. இல்லை, அவளை சொல்லியும் தப்பு கிடையாது. நான் அப்பப்போ கொஞ்சம் மெச்சூரிட்டி இல்லாமல் சைல்டிஷாக நடந்துக்கிறேன். அவளே சொல்லட்டும். மாலதி அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் பாரதிக்கு நிம்மதி இருக்காது. இதுதான் மாப்பிள்ள உண்மை. பாரதியை பார்த்துக்கோங்க மாப்பிள்ள. அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த மாலத்தி 2 போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், உண்மை தன்னால் வெளியே வந்துடும். இப்போ அங்கே தானே போகிறேன், அவளை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் ஜாக்கிரதை. சரிங்களா? வரேன். பாரதி, பாரதி சொல்லும். என்னடா ஆச்சு? சம்மந்தி அம்மா ஃபோன் பண்ணி நீ ரொம்ப அழறன்னு சொன்னாங்க. என்ன ஆச்சுடா? என்ன நடந்தது சொல்லு. அது அப்பா அப்பா ஞாபகம் வந்துருச்சு அத்தை. அதான் வீட்டுக்கு போனேன். அப்பா போட்டோ பார்த்த உடனே அழ வந்துருச்சு. சித்தி, பாரதி எப்போ வீட்டு விட்டு கிளம்புனா? மாலதி ஏதாவது பேசினால? மாலதி எதுவும் சொல்லல சந்தோஷ். அதான் பாரதி சொன்னால, திடீர்னு அவங்க அப்பா ஞாபகம் வந்துருச்சு. நீங்க என்ன மாலதிக்கு சப்போர்ட்டா? அத்தையே சொல்றாங்க அவதான் சொல்லியிருப்பான்னு. நான் பார்த்தேன் உள்ள வரும்போது எப்படி அவ பயந்து ஓடினான்னு. கூப்பிடுங்க அவள. சந்தோஷ், கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அதான் அவ எதுவும் சொல்லுன்னு நான் சொல்றேன்லடா.
என்ன? என்னவா? பாரதி நீ என்ன சொன்ன? என்ன சொன்னா எனக்கு ஒன்றும் புரியல. ஏய், அவ வீட்டுல போய் அழுது இருக்கா, நீ என்ன பண்ண சொல்லு. சொல்ற சும்மா இருங்க. அவகிட்ட சண்டை போட்டியா? நான் எதுக்கு அவ கூட சண்டை போடணும்? 2 பேரும் ஒன்னா தானே வந்தீங்க. அவகிட்ட கேட்காம எங்கிட்ட வந்து கேட்டிருக்கீங்க. போய் உங்க டார்லிங் கிட்ட கேட்டுக்கோங்க. ஏச்சி, ரொம்ப நக்கலா பேசுறத நினைப்பா? பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன், கையகளை உடச்சிடும் சொல்லிட்டேன். என்ன சொல்லி பாரதி எங்க அமிச்ச? நடராஜன் வந்தாரு, உள்ள வந்து மாமா கிட்ட ஏதோ பேசிட்டு போனாரு. அவரு போனதும் சிதம்பரம் மாமா ஏதோ ரொம்ப கவலையா இருந்தாங்க. அதுக்கப்புறம் பத்ரி, பாரதி, ராஜேஷ், இதோ அத்தை எல்லாரும் சேர்ந்து ஏதோ பேசினாங்க. அப்புறம் பாரதி ராஜேஷ் தான் வெளியே போனாங்க. எனக்கு இவ்வளவுதான் தெரியும், வேற எதுவும் தெரியாது சத்தியமா. நீங்க போய் பாரதியை கேட்டுக்கோங்க. அப்படியா? நடராஜ் இங்க எப்படி வந்தான்? நீ தானே வர சொன்ன? ஏன் சொன்ன? சின்ன விட்டா பேசிட்டு போறீங்க, நான் எதுக்கு அவரை வர சொல்லணும்? ஹலோ சிவகாமி, நீங்கள் தானே இருந்தீங்க, அப்புறம் என்ன பாத்துக்கிட்டே நிக்கிறீங்க? சொல்லுங்க. ஐயோ சந்தோஷ், யார பத்தி பேர் வச்சு கூப்பிடுற? திமிரா உனக்கு? சொல்றா. இங்க பாருங்க, நானும் பேசினா நல்லா இருக்காது சொல்லிட்டேன். மூஞ்சி முகல பேர் பேசாம இருடா. என்ன பேசிட்டு இருக்காவ? பேசாம இரு. ஏய் உள்ளபடி கூட கூட பேசிக்கிட்டு. என்ன உங்க இஷ்டத்துக்கு நீங்க பேசிட்டு இருப்பீங்க, அதான் நான் கேட்டுட்டு இருக்கணுமா? என்னெல்லாம் கேட்டிருக்க முடியாது. ஏய் சொல்றத கேளுடா. விடுங்க, விட்டுருங்க, விடுங்க, விடுங்க. இருக்க முடியாதா? உன்னை யாரும் இங்க இருக்க சொன்னது? இப்ப இல்லன்னு யாரும் அழுதாங்களா? ஏய் போ, நீ போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்ன நினைச்சிட்டு இருக்க உன்னை பத்தி? விடுங்க, எங்களுக்கு எதுவுமே தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? ராஜேஷ் நீ குடிச்சுன்னு ஒரு தப்பும் பண்ணல, அது மட்டும் கிடையாது. அன்னில நீ இன்னைக்கு வரைக்கும் நீங்க 2 பேரும் புருஷ முன்னாடியே வாழ, உங்க 2 பேரும் ஒண்ணுமே நடக்கன்ற விஷயம் எனக்கு மட்டும் தான், வீட்டுல இருக்க எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சும் உன இந்த வீட்டுல வச்சிருக்காங்கல்ல, அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அது என்ன காரணம்ன்றது எனக்கு மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன் தெரியுமா? அது என்ன காரணம்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா உன்னை அடிச்சு தொயச்சு கிளின்னு கிழிச்சு நடு ரோட்ல தூக்கி போட்டுருவேன். அது நடக்கதான் போகுது, எனக்கு தெரியாமலா போயிடும். அன்னைக்கு வச்சுக்கிட்டு உனக்கு செத்த. நீ டேய் சந்தோஷ், தயவு செஞ்சு போடா. எங்க போணும்? எதுக்கு போகணும் கேக்குறேன்? எப்ப வந்து போனா எத்தனை நாள் அப்படி மறைக்க போறீங்க? என்னைக்காவது ஒரு நாள் தெரியதான போகுது, எனக்கு தெரியட்டும். மேக்கப்பு பர்மனண்டா அந்த வீட்டுல செட்டில் ஆயிடணும்னு காணாமல கூட நினைக்காத. அது நடக்கவே நடக்காது. ராஜேஷ் உன் கழுத்துல தாலி மட்டும் தான் கட்டினா. ஒரு நாள், ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் கூட நீ அவன் கூட குடும்ப நடத்தலன்ற விஷயம் எங்க எல்லாருக்குமே தெரியும். கூடி சீக்கிரம் அது கோர்ட்லயும் ப்ரூவ் ஆயிடும். அப்புறம் இருக்கு பாரு உனக்கு. நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க ஆசைப்பட்டபடியே இந்த பிடாரிய வீட்டு விட்டு வெளியே அனுப்பி மல்லிகா வந்து வீட்டுக்குள்ள கொண்டாடும். இது நடக்கும், அதுக்கான டைம் வந்துருச்சு. என் தம்பி ராஜேஷ்க்கு இவ்வளவு மாதிரி ஒரு கேவலமானவ பொண்டாட்டியா இருக்க முடியாது. மல்லிகா தான் அவனோட பொண்டாட்டி. உனக்கு என்ன? ராஜேஷ் இல்ல ரமேஷ், ரமேஷ் இல்ல சுரேஷ். மூஞ்சு பூரா மேக்கப் அப்பிக்கிட்டு எவனாவது ஒருத்தர் போய் கரெக்ட் பண்ணிடுவேன். மூஞ்சு முகர கட்டையும். நீ மட்டும் பாரதியோட தங்கச்சியா இல்லைன்னு வச்சுக்கோயேன், என்னைக்கூட வெட்டி அப்படியே புதைச்சிருப்பேன். மூஞ்ச பாருங்களா அவள்த. பாருங்க, ஆபீஸ் கிளம்புறேன். பாரதியை பார்த்துக்கோ. ஏய், ரொம்ப ஆடணும்னு வச்சுக்கோயேன், தலைகீழ தொங்க விட்டுருவேன். கோர்ட்டுக்கு போற வரைக்கும் ஏதோ பிரச்சனை பண்ணாதீங்கன்னு நடராஜனை கேட்க தான் போனேன். சொல்லுடா, நீ போனப்போ அந்த நடராஜன் என்ன சொன்னா? இல்லடா, நான் ஏன் கேக்குறேனா,
உன்னை கண்டாலே அவனுக்கு பிடிக்காதுல்ல. அன்னைக்கு நீ மட்டும் இல்லனா பெரியவரை கொன்னுட்டு எங்க எல்லாரையும் முட்டாளாவே வச்சிருந்திருப்பான். பாரதி, காரணம் இல்லாம நீ அழ மாட்டடா. அவன் ஏதோ சொல்லிருக்கான், அதுவும் தப்பு தப்பா ஏதோ சொல்லிருக்கான். அதான் நீ நேரா உங்க வீட்டுல போய் அழுது இருக்க. பாரதி செல்லம், சொல்லுடா, கேக்குறேன்ல. என்ன சொன்னா? விடுங்க அத்தை, அது முடிஞ்சு போச்சு. ஷோ, ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? என்ன சொன்னான்னு தெரிஞ்சாதானே? அத்தை, நடராஜன் சாதாரணமாவே ஆடுவாரு. கதிர் விஷயம் தெரிஞ்சா சும்மா விடுவாரா? ராஜேஷ்காகவும் மல்லிகாக்காகவும் நான் தாங்கிக்கிட்டேன். நல்லது நடக்கட்டும் அத்தை. ராஜேஷும் மல்லிகாவும் ஒண்ணு சேர்ந்தா அதுவே போதும். ராஜேஷ்காக தாங்கிதானே ஆகணும். அந்த கேடி ராஸ்கல் ஃப்ராடு பைய, அவன் ஏதோ உன்னை தப்பு தப்பா பேசியிருக்கான்டா. இங்க பாரு, இப்ப சொல்ல போறியா இல்லையா? அப்பாவையும் அம்மாவையும் ரொம்ப அவமானப்படுத்திட்டாரு. அத தாங்கிக்க முடியல. இறந்து போன அப்பாவை வேண்டாம், விடுகாத. என்ன நினைச்சு அப்பா செத்து போயிட்டாரு. செத்தோ அவருக்கு பாரதி செல்லம், அதுக்காக நீ அழாதடா. ஏ பாரதி, என்னடி நினைச்சிட்டு இருக்க? என்ன மெடிக்கல் செக்அப் பண்ணத எதுக்கடி சந்தோஷமா மாட்டேன் சொன்ன? நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், நீயும் கதிரை பத்தி சொல்லாதான்னு சொன்னல. பின்னதுக்கு சந்தோஷ் கிட்ட சொன்ன? ஏ, எனக்கு சொல்ல தெரியாதா? நானும் சொல்லட்டுமா? ஏய், சிக், வெளியில போ. போன்னு சொல்றேன்ல, போடி. ஹலோ, நான் உங்ககிட்ட பேசல, ஓகே? வாயை மூடிட்டுருங்க. சொல்லுடி, எதுக்கு சொன்ன? சந்தோஷ் கிட்ட ஏன் சொன்ன? நானும் சொல்லட்டுமா? சொன்னா என்ன ஆகும்னு தெரியும்ல? சொல்லுடி, சந்தோஷ் கிட்ட ஏன் சொன்ன? சொல்லுடி. கொன்னுடுவேன். தெய்வமா இருக்கிற அப்பாவை அந்த நடராஜை எவ்வளவு அசிங்கப்படுத்தணும் தெரியுமா? எல்லாம் உன்னாலதாண்டி. உன்னாலதான், எல்லாமே உன்னாலதான். உன்னால அப்பா அம்மா என்னடி பாவம் பண்ணாங்க? உனக்கு பெத்தரை தவிர வேற என்ன பாவம் பண்ணாங்க? குலதெய்வம் கோயிலுக்கு போறதா போய் சொல்லிட்டு சொத்துக்கு ஆசைப்பட்டு ராஜேஷம் வீட்டுக்கு வர வச்சு நீயும் ராஜேஷம் ஒண்ணா இருந்தத அப்பாவும் அம்மாவும் வீட்டுக்கு பார்த்தாங்கன்னு சொல்றான்டி. நீ ராஜேஷ் கிட்ட கேவலம் பண்ணுறதுக்கு அப்பதான் ஏற்பாடு பண்ணாரா? சொத்துக்கு ஆசைப்பட்டு அப்பதான் எல்லாமே பண்ணாரா? 5க்கும் 10க்கும் கஷ்டப்பட்டாலும் கௌரவமா வாழ்ந்தாரு.
நட்ராஜன் கேவலமா பேசினதுக்கு நீதாண்டி காரணம். நீதான் காரணம் எல்லாத்துக்கும் நீதான் காரணம். அப்பா அப்பா உன்னால தாண்டி உயிரை விட்டாரு. ஆனா செத்து உன்னை அவரை விட்டு வைக்கல. செத்து உன்னால அசிங்கப்படுறாரு. செத்து என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்க. உன்னை பெத்ததை தவிர அவரு வேற என்னடி பாவம் பண்ணாரு சொல்லு. என்னடி பாவம் பண்ணாரு? அனல்ல வெந்து சமோசா போட்டு தெருவா வித்து நல்ல ட்ரெஸ் இல்லாம நல்ல சாப்பாடு இல்லாம ராத்திரி பகல் தூங்காம நமக்காக ஒழிச்சு செத்து போன மனுஷன் அந்த தண்டபாணி. அவரு எப்படியெல்லாம் அசிங்கமா கேவலமா பேசினா தெரியுமா? அந்த வார்த்தைகள் என்னால கேட்க முடியல. அப்படியே செத்து போயிடலான்னு நினைச்சேன். அப்ப எப்படி பேசினா தெரியுமா? எதுவுமே பண்ண முடியல. எதுவுமே பண்ண முடியல. சாரிப்பா. என்னால எதுவுமே பண்ண முடியலப்பா. சாரிப்பா. இந்த